ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே விலாகு. சாட்டர்டே அன்றைக்கி என்னோடய பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி ஈவினிங் வந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் நைட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் தம்பி அவங்க 3 பேரும் சேர்ந்து நைட்டு கேக் வெட்டினோம். தம்பி வந்து இதை வாங்கி வச்சோன்னே அவன் தான் வெட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை ஊத சொன்னேன், ஃபுல்லுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் தவிர்த்து. பட் அவன் ஸ்பீடாக அவனுக்கு ஊத தெரில. அதுக்கப்புறமா கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டோம். பட் ஆனால் அவன் கேக்கே சாப்பிடவே மாட்டேன்றான். சின்ன குழந்தையிலேருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கேக் மட்டும் சாப்பிடவே மாட்றான். ஏன்னே தெரியல. நானும் கொடுத்து பார்க்குறேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான் வெளியில். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அவங்க கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. சாப்பிட்டும் முடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங்கும் கொஞ்சம் வெளில போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சண்டே விலாகு இதை சேர்த்து பண்ணியாச்சு. சண்டே வந்து சிக்கன் பண்ணலாம் சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கணும்னு சொல்லிட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் வதங்கி புதினா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு வாங்கிட்டு வந்த கறியை அதில் வாஷ் பண்ணி அதில் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அதில் இருக்கிற தண்ணியே போதுன்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச காரப்பொடி இருக்கும் இல்லையா, அது, கரம் மசாலா, அப்புறம் காரப்பொடி, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஒன்று அரைஞ்சி போட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. அப்புறம் தம்பி 65 கொஞ்சம் போடலான்ட்டு கடல மாவு, காரப்பொடி வீட்டில் வச்சுருவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள், அப்புறம் காரப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நம்ம தேவைக்கு அளவு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. எடுத்துகிட்டு வந்த சிக்கனையும் அதுக்குன்னு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு லைட்டாக வச்சாச்சு. ஒரு எக்கு ஒன்று உடச்சி ஊற்றணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சாச்சு. அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கிரேவி மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சோண்டு லெமன் மட்டும் புழிஞ்சு கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. அப்புறம் இந்த சிக்கன் இதுலேயும் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு வச்சாச்சு. அப்புறம் இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி எடுத்தோம். சூப்பராக ஆகிடுச்சு. அப்புறம் தம்பி சிக்கன் மட்டும் பொரித்து எடுத்துட்டோம். அப்புறம் வந்து சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் வேக வச்சது. அதை வந்து பெப்பர் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி வந்து நல்லா புழிஞ்சு கையாலே அறியாமல் புழிஞ்சு விட்டு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் இதில் போட்டு நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் பெப்பர் மட்டும்தான் போட்டோம். வேறு எதுவுமே இல்லை. பெப்பர் நிறைய போட்டு மூடி வச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்களோட லன்ச் வந்து சண்டே இன்றைக்கி இதுதான். சிக்கன் குழம்பு மாதிரி வச்சோம். 5 பெப்பர், தம்பிக்கு 65 போட்டோம். நீங்கள் என்ன மதியம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் மதியம் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து தம்பியை கொஞ்சம் வெளில கூட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரவாயல் ஏரிக்கரை இருக்குது இல்லையா, அங்கே வந்து பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. ஸோ தம்பியை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் போய் விளையாண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அவன் பயங்கர ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்தையும் பார்த்தோன்னே. ஆனால் மழை பெஞ்சிச்சு அன்றைக்கி லைட்டாக. அதனால் அங்கங்கே ஈரமாக இருந்துச்சு வேறு. அப்புறம் அங்கே தாஜ்மஹால் மாதிரி அந்த செட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான், தம்பி, அப்புறம் எல்லோரும் 2 பேருமே எல்லாமே ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு, அப்புறம் பைக் நிப்பாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே அமௌண்ட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றதுனால கடைலாம் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. அப்புறம் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் தம்பியை விளையாட விடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்தோன்னே புதுசாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான்றனால சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஜாலியாக. அப்புறம் அந்த ஜம்பிங் இருக்கும் இல்லையா, அதில் விளையாடலான்னு சொல்லிட்டு இறக்க விடலான்னு போனோம். பட் அதில் கொஞ்சம் பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாலும் இவன் விழுந்துருவான்னு விட்டுட்டோம். அப்புறம் அவன் காரே பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி காரில் உட்கார வைக்கலான்னு எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு, உட்காருவானா இல்லை ஏஞ்சிருவானுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அழகாக பிடிச்சிட்டு அவ்வளோ நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்லோவாக தான் ஆனால் சுற்றினாங்க. அப்புறம் அதிலே ஜாலியாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வந்தான்.
நாங்கள் பயந்துட்டே இருந்தோம் எழுதுருவானோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் அவன் அழகாக உட்காந்துருந்தான். ஆனால் அவனுக்கு அப்போலேருந்து அந்த கார் மேலேயே தான் கண் இருந்தது. அந்த பைக் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் உட்கார வைக்க சொன்னான். ஆனால் அது சரியா இன்னும் அவனுக்கு பிடிக்க தெரியாது இல்லையா, அதனால அதில் உட்கார வைக்காமல் காருனா கொஞ்சம் நல்லா உட்காந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதில் உட்கார வச்சாச்சு. அப்புறம் கடைசியில் இறக்கறதுக்காக வான்னு சொல்கிறேன், வரவே இல்லை. அதிலே உட்காந்தான். ஸோ 2 நிமிஷம் அதிலே உட்கார வச்சுட்டு ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு, சரிப்பா நம்ம நெக்ஸ்ட்டில் அடுத்தது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அடுத்ததுக்கப்புறம் அப்படியே இறங்கிட்டான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தான். அந்த பசங்கள்லாம் அங்கே தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் போட்டில் குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருந்தான். அப்புறம் நாங்கள் எதுவுமே போகல. ஸோ தம்பி இருக்கிற ஆசை யார்ட்டையும் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு இதில் தம்பியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் அப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அவனுக்கு எதனா வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பெரிய அப்பளம் இருக்கு இல்லையா, டெல்லி அப்பளம், அது மட்டும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் அது மட்டும் ஒன்றேன்னு வாங்கி காரம் இல்லாமல் தம்பிக்கு கொடுத்துட்டு, மழை வேறு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு நாங்கள் அங்கே இருக்கும்போதே. அப்புறம் கொஞ்சம் ஓரமாக நின்னோம். அந்த செட்டிங் தாஜ்மஹால் சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி வர மாதிரிலாம் எல்லாமே இருந்தது. அப்புறம் அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நிறையா அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே அப்படியே நான் தம்பி எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்துல் கலாம் கிட்டேருந்து பூ கொடுக்குற மாதிரி அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் இதெல்லாம். பட் அவன் நிற்க மாட்டேன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சரின்ட்டு அப்பப்போ அவன் நிற்கிற இடத்துல மட்டும் ஒரு ஃபோட்டோ மட்டும் அவனுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு 8:30 போல் இருக்கும், திரும்பி கிளம்பி வந்துட்டோம். ஆனால் பெரிய ராட்டினம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. போகணுன்னு ஆசை, இவனையும் யார்ட்டையும் விட்டுட்டு போக முடியாதுன்றதுனால போகலை. அப்புறம் அந்த பசங்க மட்டும் அந்த ஜம்பிங் பண்ணிகிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். போறியாடான்னு கேட்டோம். அப்புறம் போகிறான். அப்புறம் அப்படியே அங்கேருந்து திரும்பி முடியாந்துடுறான். சரி இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் ரிட்டன் வரும்போது ஒரு ஷாப்பில் ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அவங்க டீ குடித்தாங்க. நானும் தம்பியும் லெஸ்ஸி குடிச்சிட்டு அப்படியே நைட்டு வீட்டுக்கு வரும்போது காய்கறி வேணும்னு வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக வரும். பாய்.